எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க சமைக்கலாம். என் பொண்ணு ஆசையாக பாஸ்தா கேட்டா. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. எண்ணெய் சூடாயிடுச்சு. வாங்க வெங்காயம் போடுவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்க விடுங்க. கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள். இது வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அரை உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வெந்து கொடுக்கும். நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த குளிருக்கு, பனிக்கு, விறகடுப்பு, மண் சட்டி பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இது வீட்டில் அரைச்ச சீக்ரெட் மசாலா பொடி தான். இது பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி. இது எல்லாமே இதில் கலக்க போகிறேன். இப்போ நல்லா வெந்து கொடுத்துச்சு பாருங்கள். உப்பு போடவும் எப்படி வேகுதுன்னு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்குது பாருங்கள். தண்ணி போடு. போதுமா? இன்னொரு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி புரிஞ்சுக்குச்சு. போட்டுக்கலாம். நீ கை தீ தண்ணி கரெக்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் ஊற்ற. இப்போ பாஸ்தா போட்டாச்சுங்க. வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சில்லி நம்ம வீட்டிலையே பொரித்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நல்லா இது வெந்து வரும்போது லைட்டாக இதை போட்டு சூடாக இருக்கும்போது ஒரு பரட்டிட்டால் போதும். அது வெந்துருச்சு. ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம பொரித்து வச்ச சில்லி இதில் போட்டு ஒரு கிண்டு விட்டுக்கணும். இட்டாலி உணவை நம்ம ஸ்டைலில் விறகடுப்பில், மண் சட்டியில், மரக்கரண்டியில் வச்சு, வாழை இலையில் வச்சு சாப்பிட்ற சுகமே இருக்குது பாருங்கள். அது வேறு லெவலு. டேஸ்ட் பண்ணுவோம். தாராளமாக கொடுக்கலாங்க. புள்ள ஆசைப்பட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம். கொடுத்துருவோம். வாங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம். வாங்க ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிடுங்க.